ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. என் காலை ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு, அவர் எங்க சோதிக்கப்பட்டார்? கல்வார் சிலுவையில் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் எங்க சோதிக்கப்பட்டார்? ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சோதனை என்பது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிசாசினால 40 நாள் சோதிக்கப்பட்டார். அவர் ஊழியத்தில் அநேக பாடுகள் இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு என்ன பாடுகள் இருக்கிறது, என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவர் தாமே விண்ணு உலகத்தை விட்டு இந்த மண் உலகத்தை நமக்காக பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தினுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் ஆண்டவர் சகிச்சு கடைசியாக கல்வார் சிலுவையில் கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். எல்லா பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி வந்துட்ட பிறகு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. பசி உண்டாயிற்று. அவர் நம்மை போல மனுஷனாக அவர் வந்தார். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்மளை மீட்கும்படியாக, அவரை போலவே நம்மளை மாற்றும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்த மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஒரு சாதாரண சராசரி மனிதனாக நம்மை போல சதையும் ரத்தமும் உடையவராக இருந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தின் உள்ளானவர்களை யாவரும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு, நமக்கு மனிதர்களுக்கு எப்படி மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருக்கிறோமோ அதே போல் அவரும் மாம்சம் ரத்தம் உடையவர்களாக இருந்தார். இந்த மாம்ச ரத்தத்தில், இந்த சரீரத்தில் என்னென்ன பாடுகள் இருக்கிறது, குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று எல்லாமே அறிந்திருக்கிறார். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். எதுவிராமன் சொல்றீங்க, எல்லாவற்றையும் அவர் நம்மளோட தேவைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை, பாடுகளை, போராட்டங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதிலிருந்து நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் எது சொல்லுகிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதுவிராமன் சொல்றீங்க, நம்ம சோதிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், நம்ம அடுத்த வேலை நம்மளுக்கு என்ன இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஏன் என்று வாழ்கிறோம் என்று அந்த கேள்வியோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருந்தார். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய கண்ணீர்களையும் நம் இறுதிய பாரங்களையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன். யாருடைய சமாதானம் தருவார் ஆண்டவரே? என்னுடைய சமாதானத்தை தருவேன். அப்ப நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஆண்டவர்கிட்ட முழுமையாக என்னுடைய பாரத்தை நம்ம இறக்கி வச்சிடணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடிக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சகோதரி மீன் கூட எடுத்துன்னு போறாங்க. ஒரு காணாங்கழுத்து மீன், நிறைய மீன் எடுத்துன்னு நடந்து போறாங்க. ஒரு பெரிய வண்டி வருது.
ஒரு குட்டியான போல் ஒரு வண்டி வருது. அங்கே வண்டி அவர் டிரைவர் என்ன பண்ணார், நீங்கள் ஏமா போகிறீங்க, நானும் அந்த பக்கம் தான் போகிறேன், நீயும் அந்த கூட ஏற்றிக்கின்னு வண்டியில் ஏறிக்குமா சொல்லும்போது ஏறிக்கினாங்க. அந்த அம்மாவும் ஏறிக்கணும். கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த அம்மாவுக்கு மூச்சு வாங்குது. அப்படின்னு மூச்சு வாங்குது. சரி, இந்த டிரைவர் திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்க்கும்போது அந்த அம்மா வண்டியில் தான் ஏறினாங்க. அவங்களுடைய கூட வெயிட்டான அந்த மீன் கூடிய அந்த வண்டியில் இறக்கியே வைக்கல. அப்போது அந்த வண்டியிலையும் ஏறிக்கினாங்க. அந்த மீன் கூட கீழே இறக்கி வைக்காம அந்த வண்டியோடு கூட அந்த வெயிட்டும் தலைமையில் வச்சுக்கினே வராங்க. நாம் ஆண்டு சமூகத்தில் உள்ளே வந்துட்டோம்னா முழுமையாக இறக்கி வச்சிடணும். ஆண்டவரே, என்னோட பாரத்தை நான் முழுமையாக இறக்கி வச்சிடுறேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் சுமக்க முடியல, என்னால் சகிக்க முடியல, உங்கள் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய போராட்டத்தை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டோன்னா அது குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அது குறித்து நம்ம மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே எனக்கு கவலை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்த வேண்டும். எதிர்விராம சொல்கிறீங்க, ஒரு செடி நம்ம நட்டி வச்சுட்டோம், அந்த செடியை அதுக்கு நம்ம தண்ணி தான் ஊற்றணும். மீண்டுமாக நம்ம என்ன பண்ணணும், பிடுங்கி அந்த செடியை மீண்டுமாக நடக்கூடாது. ஒரு தடவை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய பாரங்கள் கஷ்டங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மீண்டுமாக அந்த பாரத்தை மீண்டும் பார்த்துட்டு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீர்கள் நீங்கள் துடைத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னுடைய கவலைகள் நீங்கள் மாற்றினதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் நீங்கள் மாற்றினதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலைகளை, என் பிள்ளைகள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி சமாதானமாக மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி தான் நம்மளுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நன்றி சொல்லுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம இறக்கி வச்சுட்டு தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, என்னுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டேன், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கருத்து நாம் துதிக்க ஆரம்பிக்கணும், ஆராதிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு உதவி செய்ய நீங்க வல்லவராக இருக்கீங்க, நாம விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் பிசாசினால 40 நாள் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. சோதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசனை மீண்டுமாக சோதனை கொடுக்குறான். சோதனை மேலே சோதனை. பட்டக்கால தான் படும், கெட்ட கூலி தான் கெடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டக்கால நம்ம அடிப்படுற மாதிரி ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்த பிறகும் அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவையை அறிஞ்சு பிசாசன் சோதிக்கிறான். இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனோடு வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மேலே அந்த உயர்ந்த மலை மேலே கொண்டு போயிட்டு தாளை குதிய சொல்கிறான். பாதம் கழுகிடாதபடிக்கு தேவதூதர்கள் தாங்குவான் என்று பிசாசன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தரே நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. திருபிராமன் சொல்கிறீங்க, என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்கள்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. தேவிராமன் சொல்றீங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான் அங்க ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறது பார்க்கிறோம். சோதனை இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் உங்களுக்கும் ஊழியத்திலும் நம் குடும்பத்திலும் நம் பிள்ளைகள் மத்தியிலும் நம் கையின் பிரயாசத்திலும் வருமானத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. எப்படி ஜெயம் எடுக்க முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜெயம் எடுத்தாரோ, நாமளும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தான் ஜெயம் எடுக்க முடியும். எதிராமன் சொல்றீங்க, கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்டு, சொல்லுகிற வசனங்களை பிரசங்களை காது கொடுத்து கேட்டு அதை தியானித்து அதை நம்ம ஜெபத்தில் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்க. என் மேல் நீங்கள் பாரத்தை வைங்க, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தார் என்றால் அவர் வாக்கு மாறாத தேவன். நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய கண்ணீர்களை, நம்மளுடைய போராட்டங்களை, நம் மனம் பாரங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்து உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒரு மரண பயத்தோடு நான் ஏன் வாழ்றேன், நான் எதுக்கு இருக்கிறேன், ஏன் சூழ்நிலை மாறாமல் இருக்கிறோம் நீங்க நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களை விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களுடைய சோதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாகவே இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 121 ரொம்ப அருமையான சங்கீதம். அதில் எனக்கு ஒத்தாசை வரும் என் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேற எந்த ஒரு மனிதர்கள் பேர் இங்கு சொல்லப்படவில்லை, எந்த ஒரு பண தேவைகள் இங்கு சொல்லப்படவில்லை, எந்த ஒரு படிப்பு தேவைகள், எந்த ஒரு ஞான தேவை சொல்லவில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்குகிறவர். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களை ஏறெடுக்கும் பொழுது என் காலை தள்ளாடவே விட மாட்டார். அப்போ நாம் முதலாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நான் இப்படி கண்கள் ஏறெடுத்துனா நான் இப்படி யாருக்கிட்ட கை கட்டி நான் நிற்க தேவையில்ல. அவருக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் எனக்கு உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவர் என்று நம் கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் காலை அவர் தள்ளாட விட மாட்டார். நம்மளை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதுமில்லை, தூங்காமல் அவள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எது பேராமன் சொல்றீங்க? அப்ப நிழல் எப்போ நம்ம கூட இந்த வெயில போனா எப்படி நம்ம கூடவே வருதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது. ஆமென். நான் கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அப்ப உனக்கு நிழலா இருக்கிறார்னா எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நிழலா இருக்காருன்னா எப்பொழுதுமே எந்த சூழ்நிலுமே எந்த நேரத்திலுமே அவர் உங்களுக்கு நிழலா எப்பொழுதும் கூட இருக்கிறதுனால தான் அவர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கு கர்த்தர் காப்பாராக. ஒரு நிமிடம் எழுந்தென்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்ற, என் தேவைகளை குறித்து என் குடும்ப சூழ்நிலை குறித்து என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு பலன்படுத்துங்க ஐயா, எங்க பலப்படுத்துங்க ஐயா. எந்த மனிதர்களும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த பணமும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. மனபாரம் அழுத்துதே, தூக்கம் இல்லையே, கண்ணீர் வடிக்கிறனே, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கும் என் ஊழியத்திற்கும் என் ஊழியக்காரர்களை நீங்க உதவி செய்யுங்க ஐயா. உதவி செய்யுங்க ராஜாவே. இதோ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்கார் சொல்ற மாதிரி, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். என் கண்களை முதலாவது என் கண்களையும் என் கரங்களையும் அவருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது அவர் என் பக்கத்தில் நிழலாயிருப்பார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, எனக்கு அவர் தூங்குவதும் இல்லை. மரண பயத்திலிருந்து யாவரும் விடுதலாக்கும்படியாக அவர் நமக்காக கல்வார் சிலுவையில் அவர் பலியானார். முதல் காரியம் அவர் தான் நோக்கி பார்க்க வேண்டும், அவர் தான் நாம் ஆராதிக்க வேண்டும், அவர் தான் நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்ம வலது பக்கத்தில் நமக்கு நிழலா இருக்கிறார். நாம் நிழல் எங்க போறோம், நாம கூட வரும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே வருகிறார். அதுதான் சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். சர்வ வல்ல நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கல புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அதை உன் அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாகி கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அல்ல செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. உன்னதமான மறைவில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கிறார். எப்படி நிலாப்பார் நம் கண்களை, எனக்கு ஒத்தாசு கண்களை எனக்கு பருவதுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுத்தினால சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவன் நீடித்த நாட்களை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த மதிய வேலைக்காக, இந்த உபவாச ஜெபத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பமும் ஸ்தோத்திரமும் ஆமேனும் ஒவ்வொரு துதி ஆராதனையும் கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு புரோஜனமாக இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒன்று வீணாக போவதில்லை தகப்பனே. சமூகத்தில் வடித்த கண்ணீர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுத்தினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒத்த ஆசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களையும் கரங்களை ஏறெடுக்கிறேன். என் பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். என் பக்கத்தில் அவன் நிழலாக இருக்கிறதுனால என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது எனக்கு அணுகாது. அதை கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எப்பொழுது உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல நிழலில் தங்குவான். தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு மனதாரம் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கிருபினால் மூடிக்கொள்வீராக, கிருபினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போர் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.